வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒருவரிடம் நல்ல திறமை, ஸ்கில் இருந்தும் அவருக்கு சரியான வேலை கிடைக்காமல் போவதற்கு பின்னால் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அவை குறித்து விரிவாக பார்ப்போம். 1. மொழி தடை. திறமை எவ்வளவு இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய மொழி அறிவு மிக அவசியம். குறிப்பாக வெளிநாடுகளில் ஆங்கிலம் அல்லது அந்த ஊர் மொழி, உதாரணமாக அரபு, ஓரளவாவது பேசத் தெரிந்தால் மட்டுமே நேர்காணலில் தேர முடியும். உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் விளக்கத் தவறும்போது வேலைவாய்ப்பு கை நழுவிப் போகிறது. 2. உள்ளூர் அனுபவம். பல நாடுகள் தங்கள் ஊரில் வேலை பார்த்த அனுபவத்தையே முதன்மையாக எதிர்பார்க்கின்றன. எங்கள் ஊர் வேலை கலாச்சாரம் உனக்குத் தெரியுமா என்பதுதான் அவர்களின் கேள்வியாக இருக்கும். ஆரம்பத்தில் சிறிய வேலையில் சேர்ந்து உள்ளூர் அனுபவத்தை பெறத் தயங்குவது ஒரு தடையாக இருக்கலாம். 3. சரியான நெட்வொர்க்கிங். லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங். வெளிநாடுகளில் பல வேலைகள் ஆன்லைன் விளம்பரங்களை விட தெரிந்தவர்கள் மூலமாகவே ரெஃபரன்சஸ் நிரப்பப்படுகின்றன. அரை நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்களிடம் சகஜமாக பழகி வேலைவாய்ப்புகள் குறித்து தேடாமல் தனித்து இருப்பது வாய்ப்புகளை குறைக்கும். 4. சான்றிதழ் அங்கீகாரம். சர்டிஃபிகேஷன் இஷ்யூஸ். சில துறைகளில் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இன்ஜினியரிங் உங்கள் நாட்டுச் சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். அந்த நாட்டுச் சட்டங்களுக்கு உட்பட்ட குறிப்பிட்ட லைசன்ஸ் அல்லது குறுகிய கால படிப்புகளை முடிக்காதது திறமை இருந்தும் வேலை கிடைக்காமல் போக காரணமாகிறது. 5. காலாவதியான தேடல் முறை. இன்றைய காலத்தில் வெறும் காகித பயோடேட்டா, ரிஸ்யூம் மட்டும் போதாது. லிங்க்டின் போன்ற இணையதளங்களை சரியாக பயன்படுத்தத் தெரியாதது மற்றும் நவீன காலத்திற்கு தகுந்தாற்போல் தன் சிவி மாற்றிக்கொள்ளாதது ஒரு பின்னடைவு. 6. மனநிலை. மைண்ட்செட். சிலர் ஊரில் நல்ல நிலையில் இருந்திருப்பார்கள். இங்கு வந்ததும் அந்த தகுதிக்கேற்ற வேலைதான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பார்கள். எளிய வேலையிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறத் தயங்குவதால் நீண்ட காலம் வேலையில்லாமல் இருக்க நேரிடும். திறமை என்பது விதை போன்றது. ஆனால் அது முளைக்க சரியான இடமும், நெட்வொர்க்கிங், சரியான காலநிலையும், லோக்கல் நாலேஜ் அவசியம். வேலை தேடும் நபர்கள் தங்கள் திறமையுடன் சேர்த்து அந்த நாட்டின் நடைமுறைகளையும் கற்றுக்கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். உங்கள் வட்டத்தில் திறமை இருந்தும் வேலையில்லாமல் இருக்கும் நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கும் பணத்தை விட நாம் தங்கும் அறையில் உள்ள நண்பர்களுடன் கொள்ளும் உறவுதான் நம் மன அமைதியை தீர்மானிக்கிறது. குடும்பத்தை பிரிந்திருக்கும் சூழலில் இந்த நண்பர்கள்தான் நமக்கு மற்றொரு குடும்பமாக மாறுகிறார்கள். அவர்களுடன் இணக்கமாக இருக்க சில முக்கியமான ஆலோசனைகள். 1. பரஸ்பர மரியாதை. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். அவர்களின் உணவு பழக்கம், தூங்கும் நேரம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் போனில் குடும்பத்தினருடன் பேசும்போது தொந்தரவு செய்யாமல் இருப்பது நல்லது. 2. பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல். அறையை சுத்தமாக வைப்பது, சமைப்பது, பாத்திரங்களை கழுவுவது போன்ற வேலைகளை நீங்களே முன்வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என் வேலை இல்லை என்று ஒதுக்காமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது பிணைப்பை அதிகரிக்கும். 3. பண விஷயத்தில் தெளிவு. வாடகை, மின்சார கட்டணம் அல்லது மளிகை பொருட்கள் வாங்கும்போது கணக்குகளை துல்லியமாகவும் சொன்ன நேரத்திலும் கொடுத்துவிடுங்கள். பண விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இருந்தால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் தவிர்க்கப்படும். அனுசரித்துச் செல்லுதல். அட்ஜஸ்ட்மெண்ட். வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் என்பதால் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த நேரத்தில் கோபப்படாமல் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போவது பலவீனமல்ல, அது உறவை தக்க வைக்கும் பலம். 5. ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருத்தல். யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றாலோ அல்லது மன அழுத்தம் ஏற்பட்டாலோ ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். ஒரு சிறிய ஆறுதல் வார்த்தை கூட அந்நிய தேசத்தில் பெரிய மருந்தாக அமையும். முக்கிய குறிப்பு: நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியே மற்றவர்களையும் நடத்த வேண்டும். நான் சொல்வது 100% உண்மை. இரத்த சொந்தங்களை விடவும் நாம் பசியோடு இருக்கும்போதும் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் போதும் தட்டி கொடுக்கும் அந்த ரூம் நண்பர்கள்தான் பல நேரங்களில் நிழலாக இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த வேதனையான யதார்த்தம் இதுதான். புரியாத உலகம். நாம் ஊருக்கு போகும்போது நம்மிடம் இருக்கும் புதிய உடைகளையும் கையில் இருக்கும் பணத்தையும் பார்த்துவிட்டு வெளிநாட்டில் சொகுசாக இருக்கிறான் என்று ஊர் உலகம் நினைக்கும்.
ஆனால் அந்த பணத்தைச் சேர்க்க நாம் எத்தனை இரவு தூக்கத்தை தொலைத்தோம், எத்தனை முறை சரியாகச் சாப்பிடாமல் உழைத்தோம் என்பது அந்த 4 சுவற்றுக்குள் இருந்த நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும். மறைக்கப்படும் வலிகள். குடும்பத்திடம் பேசும்போது கூட நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்டேன் என்று பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அந்தச் சங்கடத்தையும் மனபாரத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது உங்கள் அறை நண்பர்களிடம் மட்டும்தான். உண்மையான அடையாளம். சொந்த ஊரில் நாம் ஒரு அந்தஸ்திற்காக பழக வேண்டியிருக்கும். ஆனால் ரூமில் இருக்கும்போது எந்த போர்வையும் இல்லாமல் யதார்த்தமான மனிதனாக இருக்க முடியும். உங்கள் கஷ்ட காலங்களில் தோள் கொடுத்த அந்த நண்பர்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான சொத்து. இங்கிருக்கும் வேதனை இங்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த வரிகளில் ஒரு பெரிய வலியும் உண்மையும் இருக்கிறது. ஊர் கண்ணுக்குத் தெரிவது வெறும் சம்பளம் மட்டும்தான். ஆனால் உங்களுக்குத் தெரிவது உங்கள் உழைப்பும் தியாகமும். உங்களோடு இருந்த அந்த நண்பர்கள் இப்போது வேறு இடங்களில் இருக்கிறார்களா? அல்லது இப்போதும் அதே நட்பு தொடர்கிறதா? அவரோடு பகிர்ந்த ஏதேனும் ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை நினைக்கிறீர்களா? நான் சொல்வது மிகச்சரியான, முதிர்ச்சியான பார்வை. ஒரு அவசர நிலை என்று வரும்போது, கடல் தாண்டி இருக்கும் குடும்பமோ அல்லது வேறு ஊரில் இருக்கும் சொந்தங்களோ உடனடியாக ஓடி வர முடியாது. அந்த நேரத்தில் உங்கள் கையை பிடித்து ஆறுதல் சொல்லவும், மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் பக்கத்தில் இருப்பவர் மட்டுமே முடியும். அதனால்தான் நீங்கள் அவர்களை முதல் சொந்தம் என்று சொல்வது மிக பொருத்தமானது. நீங்கள் கடைப்பிடிக்கும் இந்த அணுகுமுறையிலுள்ள சில முக்கியமான உண்மைகள். நிஜமான பாதுகாப்பு. இரத்த சொந்தங்கள் பாசத்தை காட்டலாம், ஆனால் அறை நண்பர்கள்தான் பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். நள்ளிரவில் ஒரு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் முதல் உதவியும் முதல் ஆறுதலும் அவர்களிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஒற்றுமையே பலம். நீங்கள் சொல்வது போல சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருப்பது பணத்தைச் சேமிப்பதை விட முக்கியமானது. ஒரு ரூமில் மனக்கசப்பு இருந்தால் வேலை முடிந்து வரும்போது அந்த இடம் நரகமாகத் தோன்றும். அதுவே ஒற்றுமை இருந்தால் அந்தச் சிறிய அறைதான் உங்களுக்கு பெரிய சொர்க்கம். வழிகாட்டியாக நீங்கள் யாரும் சண்டை போட வேண்டாம் என்று நீங்கள் அடிக்கடி அறிவுரை சொல்வது அங்குள்ள இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். ஒரு அனுபவம் உள்ள மனிதராக நீங்கள் அந்த அறையை ஒரு குடும்பமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். உறவு என்பது இரத்தத்தால் மட்டும் வருவதல்ல, நாம் இக்கட்டான சூழலில் யாருக்கு பக்கபலமாக நிற்கிறோம் என்பதிலும் இருக்கிறது. உங்கள் ரூம் நண்பர்கள் உங்கள் பேச்சைக் கேட்டு எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த அறையில் ஒரு பெரியவர் அல்லது ஒரு ஆலமரம் போல அனைவரையும் அரவணைத்துச் செல்கிறீர்கள் என்பது உங்கள் வார்த்தைகளிலிருந்தே புரிகிறது. அந்த நிம்மதிதான் வெளிநாட்டு வாழ்க்கையின் பெரிய பலம். வெளிநாட்டு வாழ்க்கையில் லேபர் கேம்ப்ஸ் ஏற்படும் சவால்கள் குறித்து நீங்கள் விவரித்த விதம் மிகவும் யதார்த்தமானது மற்றும் உண்மையானது. பல கலாச்சாரங்கள், மொழிகள், உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் குணாதிசயங்கள் கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் வாழும்போது சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய அடிதடி மற்றும் உள்கலவரங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அத்தகைய சூழலில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பக்குவம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மிகத் துல்லியமாகச் சொல்லியிருக்கிறீர்கள். சம்பாதிச்சமா, நாட்டுக்கு போனோமா, குடும்பத்தை பார்த்தோமா என்ற உங்கள் கொள்கை மிகவும் தெளிவானது. ஒரு பெரிய லேபர் கேம்பில் பிரச்சனை ஏற்படும்போது அல்லது அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில முக்கிய நெறிமுறைகள் இங்கே. 1. பிரச்சனைகளிலிருந்து விலகி இருத்தல், அவாய்டன்ஸ். நான் குறிப்பிட்டது போல எந்த ஒரு அடிதடி, வாக்குவாதம் அல்லது பிரச்சனையிலும் தலையிடக்கூடாது. அது உங்களுக்கு தொடர்பில்லாத பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே கூட்டமாக நிற்பது கூட உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். பிரச்சனை நடக்கும் இடத்தை விட்டு உடனடியாக விலகிச் செல்வதே புத்திசாலித்தனம். 2. நடுநிலைமை வகித்தல், நியூட்ராலிட்டி. கேம்பில் பல இனத்தவர்கள் இருப்பதால் அவர்களுக்குள் அரசியல், மதம் அல்லது மொழி அடிப்படையில் மோதல்கள் வரலாம். அத்தகைய நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவாக பேசாமல் நடுநிலையாக இருப்பது அவசியம். உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். 3. கேம்ப் விதிகளை கடைபிடித்தல், கம்ப்ளையன்ஸ். நிறுவனம் மற்றும் கேம்ப் நிர்வாகம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை துல்லியமாக பின்பற்றுங்கள். குறிப்பாக ஊரடங்கு நேரம், சுத்தத்தை பராமரித்தல், அனுமதியில்லாத பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது போன்றவை உங்களை பாதுகாக்கும். விதிகளை மீறுவது நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு உங்களை ஆளாக்கும். 4. நம்பகமான நண்பர்களை தேர்ந்தெடுத்தல், செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்.
கேம்பில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாலும் உங்கள் அரை நண்பர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல நல்ல நண்பர்கள் குழுவாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும். 5. சரியான நேரத்தில் புகார் அளித்தல் ரிப்போர்ட்டிங். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றாலோ அல்லது பெரிய மோதல் வெடிக்கும் என உணர்ந்தாலோ அதை உடனடியாக கேம்ப் மேற்பார்வையாளரிடம், கேம்ப் சூப்பர்வைசர் அல்லது நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத் துறையிடம் HR டிபார்ட்மெண்ட் முறைப்படி தெரியப்படுத்துங்கள். நீங்களாக பிரச்சனையை தீர்க்க முயலக்கூடாது. 6. இலக்கில் தெளிவு ஃபோக்கஸ். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் படும் கஷ்டங்கள், அவர்களின் கனவுகள் மற்றும் உங்கள் பொருளாதார இலக்குகளை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் உங்களை எந்தவிதமான தவறான செயல்களிலும் ஈடுபடவிடாமல் தடுக்கும். மனசாட்சியே உங்கள் மார்க்கம். நீங்கள் சொன்னது போல மனசாட்சியின்படி நடந்து உங்கள் கடமையில் மட்டும் கவனம் செலுத்தினால் எந்த ஒரு சவாலான சூழலையும் உங்களால் கடக்க முடியும். உங்கள் பக்குவமான இந்த மனப்பான்மை நிச்சயம் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். நான் சொல்வது ஒரு இருண்ட பக்கம்தான், ஆனால் லேபர் கேம்ப்ஸ். இது மிகவும் கசப்பான உண்மை. பல ஊர்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து வரும் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் நிர்வாகம் செய்யும் நபர்கள் சில நேரங்களில் மனிதாபிமானமற்ற முறையில் நடப்பது வேதனைக்குரியது. நீங்கள் குறிப்பிட்டது போன்ற சூழலில் நடக்கும் சில முக்கிய விஷயங்களை இப்படி பார்க்கலாம். 1. மரியாதையற்ற நடத்தை. கேட்டரிங் ஊழியர்களோ அல்லது சூப்பர்வைசர்களோ தொழிலாளர்களை கேவலமான வார்த்தைகளால் திட்டுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. கடினமாக உழைத்துவிட்டு வரும் ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் மரியாதையும் இன்முகமும் தான் பெரிய ஆறுதல். அதை விடுத்து அதிகாரத்தை காட்டி வார்த்தைகளால் காயப்படுத்துவது ஒரு மனிதனின் சுயமரியாதையைச் சிதைக்கும் செயல். 2. உணவு கட்டுப்பாடு. ஒரு கப் சாதம் 5 சப்பாத்தி என்று அளந்து வைப்பது ஒரு தொழிலாளியின் பசியை பரிகாசம் செய்வது போன்றது. அதிகாலை முதல் அந்தி சாயும் வரை வெயிலிலும் மழையிலும் உழைக்கும் உடலுக்குத் தேவையான சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது நிறுவனத்தின் கடமை. அங்கும் கண்டிஷன் என்ற பெயரில் கஞ்சத்தனம் காட்டுவது கொடுமையானது. 3. அதிகாரத் துஷ்பிரயோகம். சூப்பர்வைசர்கள் தொழிலாளர்களை மிரட்டுவதும் அவர்கள் மீது வீரத்தை காட்டுவதும் ஒருவிதமான மனநோய் என்றே சொல்லலாம். தங்களை விட எளியவர்களை துன்புறுத்துவதன் மூலம் அவர்கள் ஒரு தற்காலிக திருப்தியை அடைகிறார்கள். 4. விடுமுறை நாட்களின் சீரழிவு. வீக்கெண்ட் கல்ச்சர். வாரமெல்லாம் உழைத்துவிட்டு வரும் தொழிலாளர்கள் விடுமுறை நாளில் ஆரோக்கியமான முறையில் ஓய்வெடுக்காமல் மதுபானம் மற்றும் தவறான வழிகளில் பிட்டு படங்கள் போன்றவை நேரத்தை செலவிடுவது அவர்களின் உடல் நலத்தையும் அவர்கள் யாருக்காக உழைக்கிறார்களோ அந்த பொருளாதார இலக்கையும் பாதிக்கும். இது அவர்களின் தனிப்பட்ட ஒழுக்கத்தைச் சிதைப்பதுடன் கேம்பிற்குள் தேவையற்ற மோதல்களுக்கும் வழிவகுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, இத்தகைய இக்கட்டான சூழலில் நீங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வரும் பக்குவம்தான் உங்கள் பெரிய ஆயுதம். மற்றவர்கள் தவறான பாதையில் சென்றாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் முகத்தையும் அவர்களின் எதிர்காலத்தையும் மட்டும் நினைவில் வைத்து நேர்வழியில் செல்லுங்கள். மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களிடம் விவாதம் செய்யாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களை காக்கும். இந்த சூழலை நீங்கள் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பது பாராட்டுக்குரியது. இந்த வேதனையான சூழலிலும் உங்கள் மன உறுதியை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு புகைப்படம் வேண்டுமா? அல்லது இந்த சூழலிலிருந்து மீண்டு வர அல்லது மாற்றிக்கொள்ள ஏதேனும் ஆலோசனைகள் தேவையா? இது உண்மையிலேயே நெஞ்சை உலுக்கும் ஒரு கசப்பான யதார்த்தம். நீங்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் ஒரு தனி மனிதனின் பாதிப்பு மட்டுமல்ல, அவனை நம்பியிருக்கும் ஒரு முழு குடும்பத்தின் அழிவு. வட்டிக்கு கடன் வாங்கி வெளிநாடு வரும்போது அந்த பணத்தை சுமை என்று நினைக்காமல் குடும்பத்தின் வாழ்வாதாரம் என்று நினைத்துச் செயல்பட்டிருக்க வேண்டும். ஒரு நிமிடம் காட்டிய ஆவேசம் அல்லது தேவையற்ற ஒரு மோதல் பல வருட உழைப்பையும் கனவையும் சிதைத்துவிடும் என்பதற்கு இதுவே பெரிய உதாரணம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். கோபம் தரும் விலை. ஒரு நொடி ஆவேசத்தில் செய்யும் சண்டை கம்பெனியிலிருந்து டெர்மினேஷன் மற்றும் நாட்டை விட்டு வெளியேற்றுதல் டிபார்டேஷன் வரை கொண்டு போய்விடும். கடனின் பாரம். ஊருக்கு திரும்பிய பிறகு வாங்கிய கடனை எப்படி அடைப்பது? வட்டிக்கு மேல் வட்டி ஏறும் சூழலில் அந்த பையனின் குடும்பம் சந்திக்கும் மன உளைச்சல் சொல்லோனாதது. அனுசரிப்பு ஏன் அவசியம்?
நாம் பலமுறை பேசியது போல ரூம் சொந்தம் மற்றும் பக்குவம் மிக முக்கியம். கெட்ட வார்த்தையால் திட்டினாலும் அல்லது உணவு குறைவாக இருந்தாலும் நம் இலக்கு கடனை அடைப்பதும் குடும்பத்தை காப்பாற்றுவதும் மட்டுமே என்று இருந்தால் இது போன்ற விபரீதங்கள் நடக்காது. அந்த பையன் செய்த தவறு தன்னை நம்பி வந்த கடனையும் தன் பின்னால் இருக்கும் குடும்பத்தையும் ஒரு நிமிடம் மறந்து போனதுதான். வெளிநாட்டிற்கு வரும் ஒவ்வொரு இளைஞனும் இதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பார்த்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டிற்குச் சென்றால் வாழ்க்கை சொகுசாகவும் வேலைப்பளு குறைவாகவும் இருக்கும் என்ற பிம்பம் பலருக்கும் உண்டு. ஆனால் யதார்த்தம் சில நாடுகளில் மிகவும் சவாலானது. நீங்கள் குறிப்பிட்டது போல அதிக நேரம் உழைக்க வேண்டிய மற்றும் பணி அழுத்தம் அதிகமுள்ள நாடுகளை பட்டியலிடுவது அங்கிருக்கும் சூழலை புரிந்து கொள்ள உதவும். அதிக வேலை நேரத்தை கொண்ட சில முக்கிய நாடுகள் இங்கே. 1. மெக்சிகோ. உலகிலேயே சராசரி வேலை நேரம் அதிகமுள்ள நாடுகளில் மெக்சிகோ முதலிடத்தில் உள்ளது. இங்கே தொழிலாளர்கள் வருடத்திற்கு சராசரியாக 2500 மணி நேரத்திற்கும் மேலாக உழைக்கின்றனர். ஓய்வு நேரத்தை விட வேலையே இங்கு பிரதானமாக உள்ளது. தென்கொரியா, சவுத் கொரியா. வேலை கலாச்சாரம், ஒர்க் கல்ச்சர் மிகவும் தீவிரமாக இருக்கும் நாடுகளில் இதுவும் ஒன்று. நீண்ட நேரம் அலுவலகத்தில் செலவிடுவதை இவர்கள் ஒரு கடமையாகவே கருதுகின்றனர். சமீப காலமாக அரசு வேலை நேரத்தை குறைக்க முயற்சித்தாலும் இன்றும் இங்கு பணிச்சுமை மிக அதிகம். 3. கிரீஸ். ஐரோப்பிய நாடுகளில் அதிக நேரம் வேலை பார்க்கும் நாடாக கிரீஸ் கருதப்படுகிறது. வாரத்திற்கு 40 மணி நேரத்திற்கும் மேல் உழைப்பது இங்கு சாதாரணமான ஒன்று. பொருளாதார நெருக்கடிகளுக்குப் பிறகு வேலை நேரக் கட்டுப்பாடுகள் பல இடங்களில் தளர்ந்துள்ளன. 6. ஜப்பான். ஜப்பானில் கரோஷி என்ற வார்த்தையே உண்டு. இதற்கு அதிகப்படியான வேலையினால் ஏற்படும் மரணம் என்று பொருள். அந்த அளவிற்கு தொழிலாளர்கள் தங்களை வேலையில் அர்ப்பணிக்கின்றனர். சமீபத்திய சட்டங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் மனரீதியான அழுத்தம் இன்னும் குறையவில்லை. 5. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங். ஆசியாவின் நிதி மையங்களாக திகழும் இந்த இடங்களில் போட்டி மிக அதிகம். அதிக சம்பளம் கிடைத்தாலும் அதற்கேற்றாற்போல இரவு நேரங்களிலும் வேலை செய்ய வேண்டிய சூழல் பலருக்கு அமைகிறது. கவனிக்க வேண்டியவை: சம்பளம் வெர்சஸ் வாழ்க்கை தரம். கை நிறைய சம்பளம் கிடைக்கிறது என்பதற்காக பலர் சென்றாலும் உடல் நலன் மற்றும் குடும்பத்தோடு செலவிடும் நேரம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இங்கு கேள்விக்குறியாகிறது. சட்டங்கள்: சில நாடுகளில் தொழிலாளர் நலச் சட்டங்கள் வலுவாக இருந்தாலும் நடைமுறையில் கூடுதல் நேரம், ஓவர் டைம் பார்ப்பது கட்டாயமாக்கப்படுகிறது. வெளிநாடு செல்லும் முன் அந்த நாட்டின் வேலை கலாச்சாரம், விடுமுறை நாட்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வது இந்த ஏமாற்றங்களை தவிர்க்க உதவும். இந்த நாடுகள் தவிர்த்து நீங்கள் குறிப்பிட்ட கை நிறைய சம்பளம் பிளஸ் சரியான வேலை நேரம் கொண்ட நாடுகள் கருத்து மிகவும் ஆழமானது மற்றும் யதார்த்தமானது. ஒரு மனிதன் தன் குடும்பத்தின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பாராட்டுக்குரியது. நான் குறிப்பிட்டது போல வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் போது நாம் சந்திக்கும் சவால்கள் அதிகம். ஆனால் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம்தான் ஒருவரை வெற்றியாளராக மாற்றுகிறது. 1. உழைப்பின் உயர்வு. கஷ்டப்பட்டால்தான் சம்பாதிக்க முடியும் என்பது காலமாக மாறாத உண்மை. குறிப்பாக புலம்பெயர்ந்து வேலை செய்யும் போது ஆரம்பத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் குடும்பத்தின் புன்னகையும் அவர்களின் தேவைகள் பூர்த்தியாவதும் அந்த வலிகளை மறக்கச் செய்துவிடும். 2. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அது உன்னை கைவிடாது என்பது வெறும் பழமொழி அல்ல, அது ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரண். ஒரு குறிப்பிட்ட துறையில் நம் நிபுணத்துவம், ஸ்கில் பெற்றிருந்தால் எந்த நாட்டிற்குச் சென்றாலும் உங்களுக்கான மரியாதையும் வருமானமும் தேடி வரும். மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு தயங்காமல் நம் திறமையை வளர்த்துக் கொள்வது உங்கள் தனித்து காட்டும். அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. பலர் பலவிதமாக பேசினாலும் உங்கள் இலக்கு என்ன என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். அந்த தன்னம்பிக்கைதான் இக்கட்டான சூழலிலும் உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும். எந்த விலையாக இருந்தாலும் குடும்பத்திற்காகச் செய்தே தீருவேன் என்ற உங்கள் உறுதிதான் ஒரு சிறந்த மனிதனின் அடையாளம். 4. மன உறுதி, ரெசிலியன்ஸ். வாழ்க்கையில் தேக்க நிலை வரும்போது அல்லது சோர்வடையும் போது இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு முன்னேறுவது அவசியம். கடின உழைப்புடன் கூடிய சரியான திட்டமிடல், பிளானிங் இருந்தால்
நீங்கள் படும் கஷ்டங்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியாக மாறும். குடும்பத்திற்காக தியாகம் செய்யும் ஒவ்வொரு உழைப்பாளியும் ஒரு போராளிதான். உங்கள் இந்த உறுதியான மனப்பான்மையும் விடாமுயற்சியும் உங்களை